வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்குண்டான முடிவுகளை தற்சமயம் வெளியிட்டாங்க மக்களே. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளால் நிறைய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆசிரியர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய சர்டிஃபிகேட் இனி போச்சே அப்படின்ற மாதிரி எல்லா ஆசிரியர்களும் குழம்பி போயிருக்காங்க. உலகம் நாகரிகம் பெற்ற நாளில் கல்வி காலத்திலிருந்து கல்வியும் அதை கற்பிக்கும் ஆசிரியர்களும் மதிக்கப்பட்டனர். ஆசிரியர் பணியை அறப்பணியாக மதிக்கப்பட்டது. புராண காலங்கள் என்றாலும் அறிவியல் காலங்கள் என்றாலும் சரி, ஆசிரியர் என்னும் குருமார்கள் அனைவராலும் வழங்கப்பட்டனர். ஒற்றுமொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிறநிலை முனியாது கற்றல் நன்றே. புறநானூறு 183 இதை நமக்கு காண்பிக்கிறது. அவருக்கு தேவையற்றது பொருள் கொடுத்து வெறுப்பின்றி பணிவுடன் கற்றல் வேண்டும். ஸோ பிரிட்டிஷாரின் வருகைக்கு பின்னரே கல்வியும் ஆசிரியர் பணியும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. கல்வித்துறை தொடங்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டு அரசு ஊழியர்களாக ஆக்கப்பட்டன. இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஆசிரியர்களுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்பொழுது மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCT விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 தடவை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது நடத்துவது ஒரே ஒரு டைம் தான் நடத்துகிறாங்க. ஆனால் அது இப்போ 2 டைமாக எங்களுக்கு நடத்துங்க அப்படின்றத கோரிக்கைகள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு 2 முறை டெட் தேர்வை நடத்துங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஆண்டு நடத்த வேண்டிய டெட் தேர்வை 2023 நடத்தப்பட்டது. 25ஆம் ஆண்டிற்கான டெட் தேர்வு நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெற்றது. 4.24 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வை எழுதி கொண்டிருக்கிறாங்க. அது தெரிஞ்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2.37 லட்சம் பேர் மட்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 30% பீப்புள் பாஸ் செஞ்சுருக்காங்க, 70% பீப்புள் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால ஸோ தேசத்தின் தலைவிதியானது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என கோத்தாரி கல்வி குழுமம் மாணவர்களை நல்ல குடிமக்களாக உருவாக்கும் ஆசிரியர்களை போற்றாத சமுதாயம் எப்படி முன்னேறும்? இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே ஆசிரியர்கள் மத்தியில் தினசரி எடுத்து வைக்கப்படுது. ஸோ ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமை காத்துட்ருக்காங்க. ஸோ ஆசிரியர்களுடைய அறப்பணி நிச்சயமாக இந்த டெட் ஆசிரியர்களுக்கு உடனடியாக 2013 பேட்சுக்கு போஸ்டிங் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையாக இருக்குது. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு உடனடியாக சிறப்பு டெட்டை நடத்தணும் அப்படின்ற கோரிக்கைகளும் வலுவாக எழுந்து கொண்டிருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்கு விரைவில் ஒரு சுமூகமான முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது மக்களே. ஸோ நிச்சயமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு நல்ல செய்தியை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ டெட் தேர்வில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள், ரீவேலேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே கொடுக்கும். வாழ்நாள் முழுவதும் டெட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பாஸ் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி வாழ்நாள் முழுவதும் டெட்டில் பாஸ் என்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விரைவில் சிறப்பு டெட்டுக்குண்டான தேர்வு தேதிகள் வெளியிட போகிறாங்க. டெட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கு உடனடியாக இது நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சில குறிப்புகள் போயிட்டுருக்கு மக்களே. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.